பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன்ல, லாஸ்ட் வீக் அழக்கூடாது, அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ நீங்கள்லாம் இப்போ என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். சரி, இந்த தொலைக்காட்சிக்கு, இந்த யூடியூபுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிற உங்கள் எல்லாரையும் நிச்சயமாக ஏசப்பா ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி தகப்பனே, அப்பா உமக்கு நன்றி இயேசு சாமி, அப்பா உமக்கு நன்றி அப்பா. பிள்ளைகள் எல்லாம் நீர் கொண்டு வந்திருக்கிறீர், நன்றி அப்பா. துக்கத்தையெல்லாம் சந்தோஷமாய் மாற்றியிருக்கிறீர், நன்றி அப்பா. அநேக தேவைகளுக்கு மத்தியில் பிள்ளைகளை சமாதானமாக வைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா. இருக்க நல்லதொரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி. இருக்க நல்லதொரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி. கடுமையாக தீன் உழைக்க வைத்தீ, கடனை இல்லாமல் வாழ வைத்தீ. கடுமையாக தீன் உழைக்க வைத்தீ, கடனை இல்லாமல் வாழ வைத்தீ. நன்றி தகப்பனே. எல்லாரும் சொல்லலாமா? நன்மை செய்கிறீ, ஓ நன்றி தகப்பனே. நன்மை செய்கிறீ, நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி அப்பா. இருக்க வீடு கொடுத்துருக்குறீங்க, வாழ வசதி கொடுத்துருக்குறீங்க அப்பா. உங்கள் பிள்ளைகளெல்லாம் ஆற்றி தேற்றி சமாதானப்படுத்திருக்கிறீங்கப்பா. அப்படி கண்ணீரை சந்தோஷமாய் ஆனந்த கழிப்பாய் நீங்கள் மாற்றியிருக்கீங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய முகங்களெல்லாம்ப்பா மகிழ்ச்சியாக இருக்கிறதை நான் காண்கிறேன் கர்த்தாவே. அப்பா, இந்த நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடும் சுவாமி. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உற்சாகமாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலியா சொல்லுங்களேன். எஸ், எல்லாரும் உங்களுடைய கரங்களை தூக்கி, இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கிறார், இயேசு கிறிஸ்து என்னை விடுவிக்கிறார், அதனால் நான் இயேசப்பாவை என்ன பண்ண போகிறேன்? மகிமைப்படுத்த போகிறேன்னு சொல்லி ஒரு அலையிலியா சொல்லாமா எல்லாரும்? எஸ், ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க. இனிமேலும் என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமாக தான் இருப்பீங்க. சரி, ஒரு பாடல் பாடலாமா? கைத்தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்தி பாட போகிறேன். என்ன பாடன்னு பார்த்தீங்கன்னா, சொன்னால் செய்வார் தெரியாதா. இன்றைக்கி என்ன தலைப்புன்னு பார்க்க போகிறீங்க இல்லை? சொன்னதை செய்யும் தேவன். அப்பனா உங்களுக்கு தெரியாதான்னு ஏசப்பா கேட்குறாரு. சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். ஜனவரி மாதத்தில் நான் என்ன பண்ணேன்? உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தேன். இந்த மாதம் என்ன மாதம்? நவம்பர் மாதம். அப்போது இந்த நவம்பர் மாதத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்? உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறேன். அப்போது சொன்னால் செய்வார் புரியாதா, அவரே கர்த்தர் தெரியாதா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, திருப்பி பாடும்போது கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? சேர்ந்து கைத்தட்டி ஏசப்பா மகிமை. இந்த பாடல் பாடும் பொழுதே அவர் என்னெல்லாம் வாக்கு கொடுத்தாரோ, அவர் என்னெல்லாம் சொன்னாரோ, அதெல்லாம் ஏசப்பா என்ன பண்ண போகிறாரு? உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்ய போகிறார். பண்ணலாமா? சொன்னால் செய்வா தெரியாதா, அவரே கர்த்தர் புரியாதா. சொன்னால் செய்வா தெரியாதா, அவரே கர்த்தர் புரியாதா. சோர்ந்து போய் நீ நிற்காதே, நடத்தி செல்வனை மறக்காதே. சோர்ந்து போய் நீ நிற்காதே, நடத்தி செல்வனை மறக்காதே. ஓஹோ, சொன்னால் செய்வா தெரியாதாம், அவரே கர்த்தர் புரியாதாம். சொந்த பந்தம் யாவும்
உன்னை வெறுத்திட்டாலும் கவலை இல்லை, நீ என்றும் அவரின் பிள்ளை, சோர்வுக்கு இடமே இல்லை. மனிதம் என்ன செய்திட முடியும், மலைத்ததுன்னை அவரி அன்று. மனிதம் என்ன செய்திட முடியும், மலைத்ததுன்னை அவரி அன்று. இறுதி வரை நடத்தி செல்வா, தயங்காதே, செல்வதற்கு வழியே இல்லை என்ற நிலை வந்தால் கூட, செங்கடலை இரண்டாய் பிளப்பா மறவாதே, செங்கடலை இரண்டாய் பிளப்பா மறவாதே. சொன்னால் செய்வா தெரியாதாம், அவரே கர்த்தர் புரியாதாம். கடந்து வந்த பாதைகள் பாரு, எத்தனை நாள் தோளில் சுமந்தார். கடந்து வந்த பாதைகள் பாரு, எத்தனை நாள் தோளில் சுமந்தார். நீ அவரை மறந்தால் கூட அவர் உன்னை மறக்கவே மாட்டார். நீ அவரை மறந்தால் கூட அவர் உன்னை மறக்கவே மாட்டார். சொன்னதை செய்வார், நீயும் பதறாதே. நம்பிக்கை இழக்கும் போதும் சந்தேகம் கொள்ளும் போதும் அவர் கரம் உன்னை நடத்தும், கலங்காதே. அவர் கரம் உன்னை நடத்தும், கலங்காதே. சொன்னால் செய்வா தெரியாதாம், அவரே கர்த்தர் புரியாதாம். பிரைஸ் லார்ட். சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்? நிச்சயமா செய்வார். என்ன செய்ய போறார், அவர் என்ன சொல்லிட்டார், என்ன செய்ய போறார், அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவர் சொன்னதை செய்யும் தேவன், அவர் சொன்னதை நிறைவேற்றும் தேவன், அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாத தேவன். மனிதர்கள் கைவிடலாம், மனிதர்கள் சொன்னதை மறந்து போகலாம், ஆனா இயேசு கிறிஸ்து மறக்காதவர். சரி, என்ன சொன்னார், பெருசா என்னங்க சொன்னார், யாருக்கு சொன்னாரு, யாருக்கு செய்தார்? யாருக்காவது ஒருத்தர் கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அதை என்ன பண்ணுவார்? செய்வார். எனக்கு கர்த்தர் சொன்னாரு, அதை செஞ்சார். உங்களுக்கு சொல்ல போறேன், என்ன செஞ்சார்னு சொல்ல போறேன். இப்போ வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. நான் சொல்லியிருக்கிறேன்ல, வேதாகமத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. ஒருவேளை செல்லு வச்சுருந்தீங்களா, செல்லை கூட எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், அதில் 1லிருந்து 4 வசனத்தை சிஸ்டர் நீங்க வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றார், நான் உனக்கு செய்யணும்னா நீ எனக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது செய்யணும். நான் உனக்கு என்ன செய்ய போறேன், என்ன செய்ய போறேன் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஆனா நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா, கீழ்ப்படியணும். உனக்கு உள்ளதை மற்றவங்களுக்கு பிரித்து கொடுன்னா நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்துடணும். ஷேர் பண்ணனா ஷேர் பண்ணிடணும். நான் சொல்லட்டுமா, போன வாரத்தில் ஒரு 20 ரூபா தான் என் கையில் இருந்துச்சு. நல்லா கவனிங்க, ஒரு 20 ரூபா தான் என் கையில் இருந்துச்சு. காசே சுத்தமாக இல்லை. பாதி வழியில் போயிட்டேன். ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, இங்கே இருக்கிற இந்த உட்காந்துருக்க இந்த பாட்டிக்கு உன் கையில் இருக்கிற காசை கொடு. எனக்கு ஒரே சிரிப்பு. என்னடா இது, நான் வச்சுருக்கிறது எவ்வளோ? 20 ரூபா. எல்லோரும் பாருங்கள், என்ன பாருங்கள், பேசுங்க, என் கூட பேசுங்க. நான் வச்சுருக்கிறது எவ்வளோ? 20 ரூபா. இந்த 20 ரூபா என்ன பண்ண சொல்கிறார் கடவுள்? நீங்கள் காசு இந்த பாட்டிக்கு கொடுன்னு சொல்கிறார். நான் ஏசப்பா பார்த்து சொல்கிறேன், இன்னும் ஏசப்பா நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்கிட்ட ஒரே ஒரு 20 ரூபா தான் ஏசப்பா இருக்குது. இதை நான் கொடுத்துட்டேன்னா என்கிட்ட காசே இல்லை ஏசப்பா. ஏசப்பா சொல்கிறாரு, நீ கொடு. நீங்கள் போதும் எனக்கு, நீங்கள் போதும் எனக்கு, நீங்கள் போதும், நீங்கள் போதும், நீங்கள் போதும் எனக்கு, நீங்கள் போதும் எனக்கு, நீங்கள் போதும் எனக்கு, நீங்கள் போதும், நீங்கள் போதும், நீங்கள் போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா,
உம்மை விட யாரும் இல்லை ஈசையா. நான் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் போதும்னு நினச்சிட்டு இந்த பாட்டிக்கிட்ட கொடுத்துருக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஏசப்பாவை பார்த்து கேள்வி கேட்குறேன், இது எப்படி ஏசப்பா? ஏசப்பா சொல்கிறாரு, நான் சொன்னதை மாத்திரம் நீ என்ன பண்ணு, செய். இதை தான் ஆபிரகாம் கிட்ட கேட்டார். ஆபிரகாம் கிட்ட சொன்னார். ஆபிரகாமை கூப்பிட்டு, ஆபிரகாமே நான் சொல்கிறத நீ என்ன பண்ணு, செய். அவர் என்ன சொன்னார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் நீ விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் நீங்கள் சேனலை பார்த்துட்ருக்கீங்க, யூடியூப்பை பார்த்துட்ருக்கீங்க. உங்களை பார்த்து ஏசப்பா, ஏம்மா உன் மகன் வாங்குற, உன் பிள்ளை வாங்குற, உன் கணவர் வாங்குற சம்பளத்தில் எனக்கு கரெக்டாக தசமத்தை பிரித்து கொடுன்னா முகம் ஒரு மாதிரி ஆகிடும், சோகமாயிடும், சோகமாயிடும். நான் திருப்பி கூட சொல்கிறேன் பாருங்களேன், திரும்பி சொல்கிறேன். ஒரு பிரதரு அவர் அப்படி தான் சொன்னார், சிஸ்டர் எனக்கு இருக்கிறதுல உங்களுக்கு கொடுக்க சொல்லி கர்த்தர் சொல்கிறார் சிஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இருக்கிறதுல உங்களுக்கு கொடுக்க சொல்லி கர்த்தர் சொல்கிறார் சிஸ்டர். நான் நம்பவே இல்லை. அவர் ஒரு 4000 எனக்கு சென்ட் பண்ணியிருந்தார். அதுக்கு அடுத்தது சொல்கிறாரு, சிஸ்டர் நான் கொடுத்த இன்னைக்கு கர்த்தர் எனக்கு 20,000 கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறது உண்மைங்க, நான் சொல்கிறது உண்மை. அப்போ தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை தேவன் செய்வார். ஆனால் அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அல்லேலூயா. சிஸ்டர் வாசிங்க சிஸ்டர் தொடர்ச்சியா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்படியே நிறுத்துங்க சிஸ்டர். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, உட்கார்ந்துருக்கிறவங்களா சொல்லுங்க. சிஸ்டர் பைபிள் வச்சிருக்காங்க சொல்லிட்டாங்க, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன். இன்னைக்கு உலகத்தில் எந்த குறித்தும் பெருமை பாராட்டிட்டு இருக்காங்க, எதை குறித்தும் பெருமைப்பட்டிருக்காங்க. சங்கீதம் 20 சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க இதை குறித்து பெருமை பாராட்டுறாங்க, சில ரதங்களை குறித்து பெருமை பாராட்டுறாங்க, சில குதிரைகளை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். நானும் என் தேவனாகிய கர்த்தரை குறித்து பெருமை பாராட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ், உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, நானும் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே ஐயா, வெளிச்சம் கொடுக்கணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே, உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. எஸ், ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, ஆபிரகாமே நீ என்ன பண்ணு, உன் உன் ஜனம், உன் இனம், உன் தேசம் எல்லாத்தையும் என்ன பண்ணிடு, நீ விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. நீ போனீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும், இதுதான் விஷயம். நான் போட்டேன் 20 ரூபாய். நீங்கள் இப்போ எல்லாம் நினைப்பீங்க, ஐயோ சிஸ்டர் அதை விட்டுட்டு போயிட்டாங்களே. விடல 20 ரூபாய் வச்சுருந்தேன். அந்த 20 ரூபாவை எடுத்து அந்த அம்மாவுக்கு போட்டேன். என் கையில் 1 பைசா இல்லை. அல்லேலூயா, 1 பைசா இல்லை. ஆட்டோவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த சபைக்கு போகிறதுக்கு சத்தியமூர்த்தி நகர்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் நான் நின்றுட்டுருக்குறேன் ஆட்டோவுக்கு போகிறதுக்கு. நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. நம்புகிறவனுக்கு சகலமும் நடக்கும். அல்லேலூயா. உட்காந்து நின்றுட்டுருக்கேன். ஒரு பிரதர் சைக்கிளில் வந்துட்டு நிறுத்திட்டு, என்ன சிஸ்டர் ப்ரைஸ்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு அவரை ஞாபகம் இல்லை, ஒன்றுமே ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு பில்டப் கொடுப்போம்ல நம்ம எல்லாம்,
அப்படி ஒரு பில்டப் கொடுத்தேன். ஞாபகம் இருக்குது பிரதர். அப்போ என் பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ மாட்டிக்கிட்டேனே. சொன்னேன் பிரதர் உங்களை பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது, ஆனால் சரியாக ஞாபகம் இல்லை. அப்புறம் சொன்னார், சிஸ்டர் என் பேர் ஜான் சிஸ்டர், உங்களை நான் பார்த்துருக்கேன் சிஸ்டர், ஊழியத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க சிஸ்டர். ஓகே அப்படிங்களா, சரி சரிங்க பிரதர், நம்ம சர்ச்சுக்கு போய்ட்டுருக்கோம். ஓகே சிஸ்டர் இந்த காணிக்கை வச்சுங்க சிஸ்டர்னு ஒரு 500 ரூபாய். நான் எவ்வளோ கொடுத்தேன்? 20 ரூபாய் கொடுத்தேன். 20 ரூபாய் கொடுத்தேன். இப்போது லாஸ்ட் வீக் நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன். லாஸ்ட்டு சனிக்கிழமை நடந்த விஷயத்த நான் இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். 20 ரூபாய் நான் கொடுத்தேன், ஆனால் கர்த்தர் எனக்கு 500 ரூபாய் கொடுத்தார். இதுதான் சொன்னதை செய்யும் மூலமும் கைவிட மாட்டேன்னு தேவன் சொல்கிறது. இதுதான் சொன்னதை செய்வேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறது. இதுதான் நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேனோன்னு என்னை பாருங்க. வேறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் உன் அருகில் இருக்கிறார். கரங்களை தட்டி சந்தோஷமா தேவனை மகிமைப்படுத்தி பாடுங்களேன் பார்க்கலாம். செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையோ தேற்றினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எஸ், அதிசயங்களை செய்கிறவர் என்ன பண்ணுறாரு? நம்ம பக்கத்தில் இருக்கிறார். நம்ம தான் என்ன பண்ணிடுறோம்? அவரை விட்டுட்டு வேறு யார்கிட்டயோ போகிறோம். நாள் பார்க்குறதுக்கு, நட்சத்திரம் பார்க்குறதுக்கு, தேதி பார்க்குறதுக்கு, குறி கேட்கறதுக்கு, ஜோசியம் பார்க்குறதுக்கு, இது எல்லாம் என்ன பண்ணுறோம்? வேற ஒருத்தங்கிட்ட போகிறோம். ஆனால் இது எல்லாருக்கும் ஞானம் கொடுக்கறதும், கண் பார்வை கொடுக்கறதும், ஜீவன் கொடுக்கறதும் யார்? நம்மை உண்டாக்கின இயேசு கிறிஸ்து. நம்மை உண்டாக்கின இயேசு கிறிஸ்து. ஒருத்தவங்க என்கிட்ட பார்த்து போன வாரம் என்கிட்ட கேட்டாங்க. ஒரு சிஸ்டர், அவங்க என்கிட்ட ரொம்ப தொடர்புள்ள இருக்கிற சிஸ்டர், இந்த சேனல் மூலிமா அறிமுகமான சிஸ்டர். அவங்க என்னை பார்த்து கேட்டாங்க, சிஸ்டர் இந்த தீபாவளிக்கு கொடுக்குற பலகாரத்தை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு கேள்வி எழும்புதா? உன்னை சொல்கிறீங்களா? பதில் சொல்கிறீங்களா? சாப்பிட்டா என்ன தப்பு? சாப்பிட்டா என்ன தப்பு? இல்லைங்க, ஆதாம் ஏவாள் அது மாதிரி தானே. சாப்பிட்டா என்ன தப்பு? நல்ல பழம், சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, ருசியாக இருக்குது, சாப்பிட்டா என்ன தப்பு? தப்பே இல்லைங்க. இல்லை அப்படி தானே நினைக்கிறீங்க நீங்கள்? ஆனால் என்னை பார்த்து கேட்டிங்கன்னா நான் தப்புன்னு சொல்லுவேன். ஸ்ட்ரைட்டாக போய் அவங்கக்கிட்ட விக்கிரகத்துக்கு படைச்சதை நான் சாப்பிட மாட்டேன் சிஸ்டர் அப்படின்னு அவங்கள அப்படியே ஓங்கி அரைஞ்ச மாதிரி பேசக்கூடாது. எஸ், எனக்கு வேணாம் சிஸ்டர், இன்னொரு நாள் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்? சாப்பிட்றேன். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? படைச்சதை கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், கொடுக்க மாட்டாங்க தான். ஆனால் அவங்க எதற்காக செய்கிறாங்க? தீபாவளிக்காக செய்கிறாங்க. அவங்க எதுக்காக செய்கிறாங்க? இதை நினைவு கூறுறதுக்காக செய்கிறாங்க. அப்போ செய்கிறதே அவங்களுக்காக தானே, அந்த கடவுளுக்காக தானே, அவங்க அதுக்காக தானே செய்கிறாங்க. அதனால் வேண்டாம். இயேசு உங்களுக்கு நிச்சயமாக படைச்சது யாரும் கொடுக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. படைச்சது யாரும் உங்களுக்கு தர மாட்டாங்க. எஸ், அல்லேலூயா. அப்போது இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? விட்டுறணும். எனக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை தெரியாமல் சாப்பிட்டா கூட முகலாம் வீங்கிரும். நல்லா கண்டுபிடிச்சிருவேன். அதனால் தெரியாமலோ தெரிஞ்சோ அந்த பாவத்துக்குள்ளே நான் அடிமையாக மாட்டேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நன்றாய் தெரியும் நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியும், நான் வாங்க மாட்டேன்னு தெரியும். அதனால் என்கிட்ட கொடுக்க மாட்டாங்க.
ஆனால் சாதாரண டைமில் எனக்கு கொடுப்பாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் எனக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம விட்டுறணும். அதுதான் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ என் பின்னாடி வா, நீ என் கூட வா, நான் சொல்கிறத நீ செய், ஓகேவா? அப்போ நான் உனக்கு என்ன செய்வேன், நான் உனக்கு என்ன செய்வேன். அவர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்களா? உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் இந்த தொலைக்காட்சிக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு, எனக்கு எங்கெங்க குழந்தை இருக்குது, எனக்கு எங்கெங்க ஜெனரேஷன் இருக்குது, எனக்கு எங்கெங்க வாரிசு இருக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லையே நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். பார்த்தீங்களா? ஏசப்பா நம்மளை என்ன பண்ணுறதில்ல, மறக்கிறதில்ல. நம்ம தான் என்ன பண்ணுறோன்னா, அவர் கட்டளைகளை மறந்து போய்கிடுறோம், அவர் சொல்கிற வார்த்தைகளை மறந்து போய்கிடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா. அதுக்காக உன் கணவனை விட்டுட்டு வா, உன் மனைவியை விட்டுட்டு வா, உன் வீட்டை விட்டுட்டு வான்னு அவர் அப்படி சொல்லலை. உனக்கு எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னு சொல்லி தெரியுதோ அதெல்லாம் என்ன பண்ணிடு, விட்டுட்டு வா. இல்லை, ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் தேசத்தை, உன் இனத்தை எல்லாத்தையும் நீ விட்டுட்டு என் பின்னாடி வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. உன்னை நான் என்ன பண்ணுவேன், பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேர் என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2014 நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுக்கலை, அந்த வீட்டை விட்டு நான் வெளியில் வரேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். ஒன்றுமே இல்லாத சூழல், கண்ணில் தண்ணி மட்டும் அப்படியே ததும்பிக்கிட்டு இருக்குது, யாராவது கேட்டாங்கன்னா அப்படியே கீழே கொட்டிடும், அப்படி அழுதுகிட்டு வெளியில் வரேன், அப்படி அழுதுட்டு வெளியில் வந்தேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். ஏசு என்னை எங்கே போக சொன்னாரோ அங்கே போனேன், ஏசு எங்கே போக சொன்னாரோ அங்கே போனேன். அதுக்கு முன்பாக ஏன்டா இந்த வாழ்க்கை, ஏன் இந்த வாழ்க்கை, இதோடு இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு சொல்லி விம்கோ ரயில்வே ஸ்டேஷனில் தலை வைக்கும்போது தான் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அப்படியே எழுந்தேன், நடக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் புதிய புதிய காரியங்களை என் வாழ்க்கையில் செஞ்சார், புதிய புதிய வேலைகளை கர்த்தர் எனக்கு செய்தார், புதிய புதிய காரியங்களை எனக்கு கர்த்தர் செய்தார். அப்படி செய்ததில் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, தேவன் சொன்னார்ல, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். என் தேவன் என் பேரை பெருமைப்படுத்திட்டு இருக்கார் இன்னைக்கு வரைக்கும். ஒரு நாள் அதிகாலையில் 5:30 ஆலயத்தில் படுத்துட்ருக்குறேன். அப்போ வீடெல்லாம் கிடையாது, சொந்த வீடெல்லாம் கிடையாது, படுத்துட்ருக்கேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நான் சொன்னேன், ஏசப்பா அன்றைக்கி நைட்டு நான் ப்ரேயர் பண்ணுறேன், ஏசப்பா எனக்கு ஓடி ஓடி ஊழியம் செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, எனக்கு நீங்கள் ஏதாவது செய்யுங்க ஏசப்பா. இவ்வளோ தான் நான் சொன்னேன். நிறைய பேர் என்னை கேட்டாங்க, எப்படி ஸ்பாட்டுக்கு கரெக்டாக போயிடுறீங்க ஊழியத்துக்கு, அவ்வளோ சீக்கிரம் எப்படி போய்ட்றீங்க, எப்படி பஸ்ஸு பிடிச்சி லாரி இது பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி எப்படி போகிறீங்க? என் தேவன் என்னை நடத்துக்கிறார். அன்றைக்கி காலையில் 5:30 மணி தூங்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு கர்த்தர் எனக்கு ஒரு கார் ஒன்று காமிச்சார். ஒரு கார், ஒரு லைட்டாக ஷர்டு ஆரஞ்சு கலரில் காரை காண்பித்து, இந்த காரை உனக்கு நான் கொடுக்க போகிறேன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா, இந்த காரை உனக்கு கொடுக்க போகிறேன். எனக்கு ஒரே ஆச்சரியம், இந்த காரையா? ஏப்பா, சாதாரண ஒரு பொருள் வாங்க கூட என்னால் முடியாது, நான் ஒரு ஏழை, நான் ஒன்றுமே இல்லாதவன், என்னை பார்த்தா சொல்கிறீங்க எனக்கா இந்த காரை கொடுக்க போகிறீங்க? குஷ்டரோகி மேல் மனதுருகி கூசாமல் தொட்டிரையா, கஷ்டப்படுவோர் கண்டவுடனே கண்ணீர் வடித்திரையா, குருடரை பார்க்க செய்தீர், செவிடரை கேட்க செய்தீர், முடவர்களை நீ நடக்க செய்தீரையா,
ஏழைகளுக்கா இறங்கி வந்திரையா ஏசையா, எங்களை நீ ரட்சிக்க வந்திரையா. எஸ், நான் ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது ஆண்டவர் ஆமாம் உனக்கு தான் கொடுக்க போகிறேன்னார். உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன். சிஸ்டர் அடுத்தது வாசிங்க. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்படியே நிறுத்துங்க சிஸ்டர். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களே நான் ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வசனத்தை அப்படி பிடிச்சிக்கங்களேன், சொல்லுங்களேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை கர்த்தர் என்ன பண்ண போறாரு? ஆசீர்வதிக்க போறார். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். எஸ், இந்த காலை வேளையில் ஏசப்பா உங்களை என்ன பண்ண போறாரு? ஆசீர்வதிக்க போறார். நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க இல்லை? அப்போ எனக்கு ஏசப்பா சொன்னதை செய்தார். எப்படி தெரியுமா செய்தார்? அன்னைக்கு காலையில் 8:30 மணிக்கு என் தங்கச்சி ஹஸ்பண்ட் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இந்த கடவுளை எனக்கு காண்பித்த காரை இவர் காமிக்கிறார். இந்த கார் நல்லா இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா அவங்க மக சொல்கிறாங்க, அப்பாப்பா இந்த கார் நமக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2 நாள் கழித்து அந்த கார் என் வீட்டு வாசலில் நிற்குது. இந்த கார் உங்களுக்காக, நீங்கள் இந்த கார் உங்களுக்கு தான். நான் கேட்டேன், இது எனக்கு இந்த கார் வேணும் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு வேணுமா? சரி சரி போங்க அப்படின்னாரு. நான் ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா அந்த காரை எனக்கு சொந்தமாய் கொடுத்தார். இது பெரிய விஷயங்க. உங்களுக்கு வேணால் இது அற்பமாக இருக்கலாம். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு? உன்னை ஆசீர்வதிப்பேன் இல்லை உன்னை யார் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்கள என்ன பண்ண போகிறேன்? ஆசீர்வதிக்க போகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலை வேளையில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எஸ், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்க போகிறார். கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்க போகிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்து உண்மையினால் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருடைய கண்களையும் மூடி ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வாதம் கொடுத்தீர், அது போல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வாதம் கொடுத்தீர், அது போல என்னையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ. நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரீ. நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எஸ், கண்களை மூடி ஜெபிப்போமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் யாரெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் அவர் சொன்னதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் அவர் சொன்னதை நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்களோ, அப்படியே கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அல்லது இந்த இரவு வேளையில், இந்த மாலை வேளையிலப்பா, உம்முடைய பிள்ளைகள் இந்த சேனலை பார்த்து கொண்டிருப்பார்களானால் அவளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ ஒருவரும் வெறுமையாய் தள்ளுவதில்லைப்பா. நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு சின்ன அறிவிப்பு, நீங்கள் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். என் தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாய், ஏன்னா தனிமையாய் ஊழியத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு துணையாய் இருந்து எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். என்னோடு கூட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.